ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் தென்னிந்திய அரசுகள் இந்த டாப்பிக்கிலிருந்து ஒரு 24 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள். சரியானவற்றை குறிப்பிடுக. சரியானது பாருங்கள், 1, 3, 4 இது மட்டும் சரியானது. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர், அது சரியானது. அடுத்து மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும், அதுவும் சரியானது. அடுத்து விருப்பாசி கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகும், இது மூணுமே சரியானது. ஓகேங்களா. அடுத்த செகண்ட் கொஸ்டின், தவறான இணையை காண். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மற்றும் தவறானது. நம்ம சரியானது பார்க்கலாம் பாருங்க. தந்தின் தசகுமார சரிதம், பாரவி கிரதார் ஜூனியம், அமோகவர்ஷ கவிராஜ மார்க்கம். அடுத்து மூணாவது கொஸ்டின், எது சரியான இணையல்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியான இணையல்ல. சரியானதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். எல்லோரா ராஷ்டிரகூடர்கள், எலிபெண்டா அசோகர், பட்டடக்கல் சாளுக்கியர்கள். அடுத்து நாலாவது கொஸ்டின், ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியென கண்டறியவும். ஆன்சர் பாருங்கள், மூன்றும் சரியானது. இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், ரெண்டாவது பாருங்கள். அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், கூற்று 1, பல்லவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களுள் செழுந்தோங்கின. அடுத்து கூற்று 2, முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகாசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார், இரண்டும் சரி. ஓகேங்களா. அடுத்த ஆறாவது கொஸ்டின், கூற்று 1, பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. கூற்று 2, காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும், இரண்டுமே சரியானது. அடுத்து ஏழாவது கொஸ்டின், அஜந்தா குகை ஓவியங்கள் யாரால் வரையப்பட்டவை? சாளுக்கியர். அடுத்து எட்டாவது கொஸ்டின், ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார்? தந்தி துர்கா. அடுத்து 9வது கொஸ்டின், எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? தந்தி துர்கர். அடுத்து 10வது கொஸ்டின், கீர்தார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரவி. அடுத்து 11வது கொஸ்டின், பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட பக்தி இலக்கியங்கள் யாவை? தேவாரம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து 12வது கொஸ்டின், இரண்டாம் நந்திவர்மன் ஆதரிக்கப்பட்ட தமிழ் புலவர் யார்? பெருந்தேவனார். அடுத்து 13வது கொஸ்டின், மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பெருந்தேவனார். அடுத்து 14வது கொஸ்டின், பல்லவர் கால இசை கல்வெட்டுகள் எங்கு உள்ளது? கொடுமியான்மலை மற்றும் திருமயம். அடுத்து 15வது கொஸ்டின், ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் யார்? அமோக வர்ஷர். அடுத்து 16வது கொஸ்டின், பாறை குடைவரை கோயில்கள் எந்த பல்லவ மன்னன் பெயரால் அழைக்கப்படுகிறது? மகேந்திரவர்மன் பாணி. அடுத்து 17வது கொஸ்டின், வாதாபி குகை கல்வெட்டு யாருடையது? மங்களேசன். அடுத்து 18வது கொஸ்டின், ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளது? பாகல்கோட் கர்நாடகா. பாகல்கோட். அடுத்து 19வது கொஸ்டின், இரண்டாம் புலிகேசியின் அவைகள புலவர் யார்? ரவி கீர்த்தி. அடுத்து 20வது கொஸ்டின், ஐகோல் கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டது? ரவி கீர்த்தி. அடுத்து 21வது கொஸ்டின், வாதாபி சாளுக்கியர்களின் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யார்? இரண்டாம் புலிகேசி. அடுத்து 22வது கொஸ்டின், வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? சிம்ம விஷ்ணு. அடுத்து 23வது கொஸ்டின், ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்து 24வது கொஸ்டின், கடைசி பல்லவ மன்னர் யார்? அபராஜிதன். அடுத்து 25வது கொஸ்டின், பாரசீகம் என்றழைக்கப்பட்ட நாடு எது? ஈரான். அடுத்து 26வது கொஸ்டின், அமோக வர்ஷரை சமண சமயத்திற்கு மாற்றியவர் யார்? ஜீனாசேனர். அடுத்து 27வது கொஸ்டின், மத்தவிலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்ன? குடிகாரர்களின் மகிழ்ச்சி. அடுத்து 28வது கொஸ்டின், மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? வாதாபி.
அடுத்து 29வது கொஸ்டின். மகேந்திரவர்ம பல்லவனின் தோற்கடித்த சாளுக்கிய அரசர் யார்? இரண்டாம் புலிகேசி. அடுத்து 30வது கொஸ்டின். இரண்டாம் புலிகேசியை கொன்ற பல்லவ மன்னர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து 31வது கொஸ்டின். தக்கோலம் போரில் சோழர்களை வென்றவர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். அடுத்து 32வது கொஸ்டின். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். அடுத்து 33வது கொஸ்டின். ராஷ்டிரகூட அரசின் கடைசி அரசர் யார்? மூன்றாம் கோவிந்தன். அடுத்து 34வது கொஸ்டின். கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது? கவிராஜ மார்க்கம். அடுத்து 35வது கொஸ்டின். ராஜசிம்ம ஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் எது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். அடுத்து 36வது கொஸ்டின். நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதியவர் யார்? வாத்ஸ்யாயர். அடுத்து 37வது கொஸ்டின். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வாக கருதப்படுவது எது? தட்சிண சித்திரம். அடுத்து 38வது கொஸ்டின். தட்சிண சித்திரம் எனும் ஓவிய நூல் யாருடைய ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது? முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து 33வது கொஸ்டின். முதலாம் நரசிம்மவர்மனின் அவையிலிருந்து சமஸ்கிருத அறிஞர் யார்? தண்டி. முதலாம் நரசிம்மவர்மனின் அவையிலிருந்து சமஸ்கிருத அறிஞர் யார் பார்த்தீங்கன்னா தண்டி. அடுத்து 40வது கொஸ்டின். முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவர் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் எது? ஆதி புராணம். கொஸ்டினில் எப்படி கேட்கலாம்? ஆதி புராணம் நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறை விவரிக்குதுன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தங்கரான முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவர். ஓகேங்களா. அடுத்து 41வது கொஸ்டின். எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? தந்தி துர்கா. அடுத்து 42வது கொஸ்டின். எலிபண்டா தீவு எங்குள்ளது? மும்பை. அடுத்து 43வது கொஸ்டின். வெசாரா பாணி கட்டடக்கலை யாருடைய ஆட்சி காலத்தில் சிறப்புற்றது? சாளுக்கியர்களின் ஆட்சி காலத்தில். அடுத்து 44வது கொஸ்டின். விருபாஷா பட்டடக்கல் கோயில் எங்கு உள்ளது? பிஜப்பூர். அடுத்து 45வது கொஸ்டின். எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? 1984ஆம் ஆண்டு. அடுத்து 46வது கொஸ்டின். வாதாபி விஷ்ணு கோவில் யாரால் கட்டப்பட்டது? சாளுக்கிய மன்னன் மங்களேசன் அவரால் கட்டப்பட்டது. அடுத்து 47வது கொஸ்டின். ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி எது? வாகடகர். அடுத்து 48வது கொஸ்டின். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? சிறுதொண்ட நாயனார் என்றழைக்கப்பட்ட பரஞ்சோதி. அடுத்து 49வது கொஸ்டின். மகேந்திரவர்ம பல்லவன் யாரால் சைவ சமயத்தை தழுவினார்? அப்பர் என்றழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர். அடுத்து 50வது கொஸ்டின். மகேந்திரபாணி எனும் கட்டடக்கலையை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து 51வது கொஸ்டின். மத்தவிலாச பிரகசனம் எனும் சமஸ்கிருத நாடக நூலை எழுதியவர் யார்? மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து 52வது கொஸ்டின். ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்களும் எந்த பல்லவ மன்னன் பெயரில் அழைக்கப்படுகிறது? மாமல்லன் பாணி. அடுத்து 53வது கொஸ்டின். கட்டுமான கோயில்கள் எந்த பல்லவ மன்னன் பெயரால் அழைக்கப்படுகிறது? ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. அடுத்து 54வது கொஸ்டின். தசகுமாரா சரிதம் எனும் நூலை எழுதியவர் யார்? தண்டி. அடுத்து 55வது கொஸ்டின். கீழை சாளுக்கியர்கள் தலைநகரம் எது? வெங்கி. அடுத்து 56வது கொஸ்டின். ஐகோல் கல்வெட்டு யாருடையது? இரண்டாம் புலிகேசி. அடுத்து 57வது கொஸ்டின். பல்லவர்கள் பற்றிய குறிப்பு காணப்படும் செப்பேடு எது? காசக்குடி செப்பேடுகள். அடுத்து 58வது கொஸ்டின். பல்லவ அரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு? கிபி 550. அடுத்து 59வது கொஸ்டின். பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பினார்? இரண்டாம் புலிகேசி. அடுத்து 60வது கொஸ்டின். முதலாம் கீழை சாளுக்கிய அரசன் யார்? விஷ்ணுவர்தன். அடுத்து 61வது கொஸ்டின். திராவிட மற்றும் நாகார கட்டடப் பணிகளின் கலப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெசார பாணி. அடுத்து 62வது கொஸ்டின். கவிராஜ மார்க்கம் எனும் நூலை எழுதியவர் யார்? அமோக வர்ஷர். அடுத்து 63வது கொஸ்டின். கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் யார்? ஆதிகவி, பம்மா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. ஆதிகவி பம்மா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. ஓகேங்களா, 3 பேரும். அடுத்து 64வது கொஸ்டின். ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஆதிகவி பம்மா. அடுத்து 65வது கொஸ்டின். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து 66வது கொஸ்டின். சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார்? ராஜசிம்மன். அடுத்து 67வது கொஸ்டின். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்து 68வது கொஸ்டின். அவனி சிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிம்ம விஷ்ணு. அடுத்து 69வது கொஸ்டின்.
சிம்மவிஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? பாரவி. அடுத்து 70வது கொஸ்டின். முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் யார்? ருத்ராச்சாரியார். அடுத்து 71வது கொஸ்டின். மேலை சாளுக்கியர்கள் தலைநகரம் எது? கல்யாணி. அடுத்து 72வது கொஸ்டின். சங்கீரண ஜாதி, மத்தவிலாசன், குணபாலன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன் ஆகிய பெயர்களால் அழைக்கப்பட்ட பல்லவ மன்னர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து 73வது கொஸ்டின். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து 74வது கொஸ்டின். பாதாபி கொண்டார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, வெல்கம்.